வணக்கம்ங்க. 10/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் கொடுத்துட்டுருக்குறேங்க. இந்த வீடியோ அனைத்தும் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைய பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 15 to 17 கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 1000லேருந்து 1200 வரைக்கும் முதல் தர காய்களும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 to 900 வரைக்கும், பொடிக்காய் 700 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், செடி முருங்கை 1 கிலோ 35 to 40 ரூபா வரைக்கும், மரத்துக்காய் அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் இன்று விலை குறைவுங்க. 20 கிலோ எடை கொண்ட பை அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் 600 to 900 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. டோட்டலாகவே அனைத்து காய்கறிகளுமே திருப்பூரில் வந்து ஸ்லோவாக தருங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 400 to 500 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும், 1 கிலோ 10 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இன்றைக்கி அதிகபட்ச விலையாக 30 to 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 600 ரூபாய்க்கு அதிகபட்ச விலை, 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி 400 to 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட முள்ளங்கி பை 400 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 110 to 120க்கும், பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 80 ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க. அடுத்து தக்காளி பழங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களாக விலை உயர்ந்ததாக இருக்குதுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் லோக்கல் தக்காளி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 300 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250, 80 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் கட்டிங் பாக்ஸ் இன்றைக்கி தக்காளி திருப்பூரில் 300 ரூபாய்க்கு தாராளமாக விற்கிங்க. வெளியூர் தக்காளி பார்த்தீங்கன்னா 28 கிலோ கொண்ட ஆந்திரா தக்காளி பாக்ஸ் 700 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 3 கட்டு 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 200 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 ரூபா 5 to 10 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 25 to 30க்கும், செகண்ட் குவாலிட்டி 15 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. கேரட் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை 600 to 700 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50ங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி 100 ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பப்பாளி பாக்ஸ் 60 to 80 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழங்க இப்போ வந்து கோமாங்காய் சீசனுங்க. பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. பழுத்துக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை இன்றைக்கி அதிகபட்ச விலையை 350 ரூபா தானுங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் வந்து விலை குறைவு. செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காயில் 300க்கு விற்பனை ஆச்சுங்க. அதே மாதிரி கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் கொத்தாவரம் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போனது ஓரளவுக்கு நார்மலாக போச்சுங்க. செகண்ட் அப்படியே விழுந்துருச்சுங்க. 200 ரூபா 250 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க. 500 to 600 சொல்லாங்க. அதே 25 கிலோ கொண்ட பவானி பார்த்தீங்கன்னா 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பைக்கு 100, 150 ரூபா இறங்கி இருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட பை 200 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1 கிலோ வந்து 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. 10 கிலோ பேக் நிறைய வருதுங்க. 10 கிலோ 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் மற்றும் திருப்பூர் மார்க்கெட்டில் முக்கியமான விவசாய பொருள் எதிர்பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தானுங்க. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் காய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நாற்றுக்காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருசாக வரத்து கிடையாதுங்க. காட்டுக்குள்ளே காய் விதை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பழைய பட்டக்காய் 2 மாதத்துக்காய் 40 ரூபாயிலிருந்து வாங்கிக்கிறாங்க.
பச்சைக்காய் நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 to 45, ஒரு சில ஐட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து 47ங்க. 40 to 47 ரூபா தான் இன்றைக்கி வெங்காயம் வந்து காட்டுக்குள்ளே பச்சைக்காய் வந்து இன்றைக்கி விலை விற்பனை ஆகிருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்றுக்காய் வரத்து கம்மிங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் அப்புறம் மீதி தண்டுக்காயில் நாளைக்கு போட்டுன்னு இருந்தீங்க. தண்டுக்காய் 25 கிலோ கொண்ட போய் இன்றைக்கி 300 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் வந்து 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க அதே 50 கிலோ மூட்டை தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி பூசணிக்காய் இருந்தால் 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும், 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 to 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வருதுங்க. சிறிய ரகம், மீடியம் சைஸ், பெருவட்டுக்காய்ங்க. நச்சுப்புளி 10 to 13 வரைக்கும், மீடியம் சைஸ் 13 to 21 ரூபா வரைக்கும், நல்லா பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு பூசணி பார்த்தீங்கன்னா நிறையா வருதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வெள்ளை பூசணி கம்மிங்க, கருப்பு பூசணி வருதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 கிலோ மூட்டை 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கழிச்சிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் கொஞ்சம் வரத்து கம்மிங்க, விலை ஏறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை ஏறிக்குன்னு சொல்லியிருந்தோம், அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்குமான்னு கேட்டிருந்தீங்க. நிற்கிறக்கு வாய்ப்புகள் ஒரு 80% அதிகமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா வெளியில் ஆந்திரா, மைசூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் விலையை அங்கேயே ஏறிச்சுங்க. அங்கேருந்து இங்கே வர காய் 700 ரூபாய்க்கு பாக்ஸ் வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் காய் விலை கூடிருச்சுங்க. குறையறக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. குறைஞ்சாலும் பெரிய லெவல் குறையாதுங்க. இந்த விலை ஸ்டேபிளாக கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.